அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வாபஸ் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி அவங்களோட கோரிக்கையை நம்ம பாக்கியா கிட்ட வைக்கிறாங்க. ஆனா நம்ம பாக்கியா கேஸை வாபஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஏன்னா நம்ம பாக்கியாவை எந்த அளவுக்கு எமோஷ்னலா பிளாக்மெயில் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு நம்ம ஈஸ்வரி ஒவ்வொரு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் இடையில நம்ம பாக்கியா மாட்டிட்டு முழிக்கிறாங்க. ஒரு பக்கம் ராதிகா நம்மள தப்பா எடுத்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம், இன்னொரு பக்கம் இவர் இங்கே தங்கிடுவாரோ, இவர் மாதிரி ஒரு மோசமான ஆள் நம்ம வாழ்க்கையில பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி கோபி மேல ஒரு வெறுப்போடையும் நம்ம பாக்கியா இருக்காங்க. இந்த சமயத்தை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்கியா நான் ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன், என் புள்ள மேலே கொடுத்த அந்த கேஸை நீ வாபஸ் வாங்கிடு. இதுக்கு முன்னாடி இருந்த கோபி தப்பு பண்ணா நான் இல்லைன்னெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஆனால் இப்போ அவன் திருந்தி இருக்கான். உங்கள் மாமா இறந்ததுக்கப்புறம் அவர் எப்படி ஆசைப்பட்டதோ அந்த மாதிரி கோபி இப்போ இருக்கான். இந்த மாதிரி ஒரு உடம்புக்கு முடியாத ஒரு நேரத்தில் போலீஸு கோர்ட்டு அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருந்தால் தேவையில்லாமல் கோபிக்கு ப்ரெஷர் அதிகமாகும். என் பிள்ளைய நான் இழக்க விரும்பலை பாக்கியா, தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட மடிப்பிச்சு கேட்குறேன், நீ எனக்கு இதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம பாக்கியா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து சைலண்ட்டாக கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸ்வரி ரிக்வஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. உடனே செல்லின்னு ஒரு பக்கம், ஆமாம்மா பாட்டி சொல்கிறத கொஞ்சம் யோசிக்கலாம்ல, அட்லீஸ்ட் அப்பா உடம்பு கம்ப்ளீட்டாக சரியாகிற வரையுமாச்சும் அவர் இங்கே இருக்கட்டுமா, யோசிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லின்னு ஒரு பங்குக்கும், இன்னொரு பக்கம் இனி வந்து மம்மி நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, டேடி இங்கே இருக்கட்டும், அங்கே போனால் டேடி சந்தோஷமாகவே இருக்க மாட்டார், இங்கே இருந்தால் நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம், டேடியும் சந்தோஷமாக இருக்காருல்ல, நீ கொஞ்சம் யோசிமா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவும் போயிடுறாங்க. உடனே ஜெனி வந்து ஆண்டி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாக்கி வந்து என்ன ஜெனி நீயும் அவங்க சொல்கிறதா சரின்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெனி வந்து இல்லை ஆண்டி, உங்கள் மனசுக்கு எது சரி எது தப்புங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி யோசிக்காதீங்க, அதே சமயத்தில் ராதிகாவை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு எது சரி, உங்கள் மனசாட்சிக்கு எது நல்லதுன்னு படுதோ அதுபடி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி போயிடுறாங்க. பாக்கியா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. என்ன செய்யறது, என்ன செஞ்சால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோபி என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஈஸ்வரி கிட்டே பேசுகிறாங்க. அம்மா இந்த வீடு பழையபடி சந்தோஷமாக இருக்குது, ஆனால் எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் தானே அது சரி வரும், எழில் மட்டும் இங்கே வராமல் இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி எழிலை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக எழில் கூடி சீக்கிரம் வீட்டுக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.